துறவரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். துறவரம் சாப்டர். இப்போ இல்லறவியல் பார்த்தீங்கன்னா கடைசி முடிவில் பார்த்தீங்கன்னா ஒப்புரவு ஈதல். அதில் என்ன மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னா என்னதுன்னு எல்லா பொருளையும் வச்சுட்டு இருந்தது எல்லாமே சமுதாயத்துக்காகவும் அப்புறம் வறியவருக்காகவும் கொடுக்கறது தான் அந்த ஒப்புரவு ஈதல். ஸோ தன்னோட பொருளை மிச்சவங்களுக்கு கொடுக்குறப்பே அதில் என்னதுங்கிற தன்மை அப்படியே குறையுது. அது துறவரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ துறவரத்தில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா அருளுடைமை. அருளுடைமைனா என்ன அப்படின்னா தொடர்பு இல்லாதவங்களா இருப்பாங்க இல்லையா, யாருமே. ஸோ டச்சிலே இருக்கான், யாருன்னே தெரியாது, அவங்கள்ட்டையும் அன்பு காமிக்கிறது தான் அருள். இப்போ அன்புனா என்னன்னா நம்ம டச்சில் இருப்போம் இல்லையா, ஃபேமிலி மெம்பர்ஸு, நம்ம நெய்பர்ஸ், இல்லை ரிலேட்டிவ்ஸு, கெஸ்ட்டு, இந்த மாதிரி இருப்போம் இல்லையா, அவங்கள்ட்ட அன்பு காமிக்கிறது அது அன்பு. யாருனே தெரியாதவங்கள்ட்டையும் அதே அன்பை காமிக்கிறது அருள். இந்த சாப்டர் அருளுடைமை. அருளுடைமையோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 குறள் பார்த்தீங்கன்னா அருளுடைமையின் சிறப்பு பற்றி சொல்லுது. அடுத்த வர 3 குறள்ல அருளுடையாரோட அட்வான்டேஜஸ் என்ன, அது நெகட்டிவ் வேல சொல்லியிருக்காங்க. அருள் இல்லாதாரோட டிராபேக்ஸ் என்ன அப்படின்னு அடுத்த ஒரு 4 குறள்ல சொல்றாரு. அப்புறம் அருளுடைமையை எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறத ஃபைனலா கன்க்ளூடிங் குறளாக சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம ஒவ்வொரு குறளா பார்க்கலாம். அருளுடையின் சிறப்பு. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வத்துல எல்லாமே சிறந்தது எதுன்னா அருட்செல்வம் தான். ஏன் அப்படின்னா அடுத்த லைன்ல சொல்லியிருக்காரு ரீசன். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. பூரியார்னா இழிந்தவர். ஸோ பொருட்செல்வம் நல்லவங்கள்ட்டையும் இருக்கும், தீயவர்கள்ட்டையும் இருக்கும். ஆனா அருட்செல்வம் நல்லவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும், அதனால அது சிறந்தது அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா நல்லாற்றின் நாடி அருளால்க, பல்லாற்றின் தேரினும் அட்டே துணை. ஆற்றின்னா என்ன, வழி. நல்ல வழியில தேடி பார்த்து அருள் செய்க, அருளால்க அப்படிங்கிறாரு. ஏன் நல்ல வழியில தேடி பார்த்து ஏன் அருள் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, பல்லாற்றின்னா பல வழியில தேடி பார்த்தாலும் தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அதுதான் துணையா இருக்கு. எவ்வளோ எல்லா மதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எந்த மதங்கள்ல எடுத்தாலும் அருள் தான் சிறந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ நல்ல வழியில எல்லாமே தேடி பார்த்தாலும் அருள் சிறந்தது, அதனால அருள் செய்யுங்க அப்படின்னு 2வது குறள்ல சொல்றாரு. இதுதான் அருளுடைமையின் சிறப்பு. அடுத்த வர 3 குறள் பார்த்தீங்கன்னா அருளுடையாரோட அட்வான்டேஜ் என்ன, அதை நெகட்டிவ்ல சொல்லியிருப்பாங்க. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இந்த புகழ்லாம் என்னன்னா இது புகுதல், வீட்டுக்குள்ள நுழையிறோம் இல்லையா, புகுதல், அந்த அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை. அருள் நிறைஞ்ச எண்ணம் உடையவருக்கு இல்லைன்னு சொல்றாங்க. எது இல்லை? இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இருள் சேர்ந்தன என்னது? அறியாமையால இருண்டு கிடக்கிற இன்னானா துன்ப உலகத்துக்கு அவங்க போற வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்க அறியாமையிலிருந்து விலகி இருக்கங்காட்டி அவங்க எப்பவுமே ஒளி அந்த தன்மையிலே இருப்பாங்க. ஸோ அதனால அருள் சேர்ந்த நெஞ்சத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு 3வது குறள்ல. ஸோ இந்த 3வது குறள்ல என்ன சொல்றாரு, அறியாமையான அந்த இருள் சேர்ந்த உலகத்துல, அந்த இருள் சேர்ந்த துன்ப உலகத்துல வாழும் வாழ்க்கை அருள் நிறைஞ்சவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத 3வது குறள்ல சொல்றாரு. 4வது குறள் பார்த்தீங்கன்னா மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் அப்படின்னா எல்லா மண்ணில் இருக்கும் எல்லா உயிர்களையும், ஓம்பினா காத்தல், அருளாழ்வார்க்கு அருள் செய்யறவங்களுக்கு, எல்லா உயிர்களையும் காத்து அருள் செய்யறாங்க
என்னன்னா இல்லென்ப, இல்ல. அவங்களுக்கு எது இல்லை அப்படின்னு பார்த்தா தன்னுயிர் அஞ்சும் வினை. தன்னோட உயிருக்கு என்ன ஆயிருமோ அப்படின்னு அந்த அஞ்சுறாங்க இல்லையா வினை காரணமாக, அது இருக்காது அப்படின்னு 4வது குறள்ல சொல்றாரு. 5வது குறள் பார்த்தீங்கன்னா அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல்மா ஞானம் கரி. அருளாழ்வார்க்கு இல்லை, எது இல்லை? அல்லல், துன்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை எதனோட கம்பேர் பண்றாங்க? வழி வழங்கும், வழினா காற்று. காற்று இயங்குகிறது, வழங்கும்னா இயங்குகிறது. மல்லல் மா அப்படின்னா, மல்லல்னா செழிப்பான, மானா பெரிய, ஞானம்னா உலகம்னு உங்களுக்கு தெரியும், கரினா சான்று. ஸோ என்னது, காற்று எப்படி எல்லா உயிர்களுக்கும் காற்று இயங்கி எல்லா உயிரினங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எப்படி வாழ வைக்குதோ உலகத்துல, அது போல அருள் உடையவர்கள் துன்பமே இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாரையும் வாழ வைக்கிறாங்க, எல்லாருக்கும் யாருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறங்காட்டி அது காற்றோட கம்பேர் பண்றாங்க. ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் அருள் உடையாரோட அட்வான்டேஜஸ். ஸோ இதை நெகட்டிவ் வேலை சொல்லியிருக்காரு. ஏன் நெகட்டிவ் வேலை சொல்லியிருக்காருன்னா, அருள் உடையாருக்கு இது இல்லை, என்ன இல்லை? இருள் சேர்ந்த உலகம், அந்த துன்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்தது அருளுடையாரை எல்லா உயிர்களையும் காத்து நிக்கிறாங்க இல்லையா, ஓம்பி இருக்கங்காட்டி தன் உயிருக்கு அஞ்ச தேவையில்லை அப்படிங்கிறாரு. அதுக்கு அருளுடையாருக்கு துன்பம் இல்லைங்கிறாரு. ஏன், எதனோட கம்பேர் பண்றாரு? காற்று எப்படி சேவ் பண்ணுதோ அந்த மாதிரி அருளுடையார் உலகத்தை சேவ் பண்ணாரு. எல்லாம் இல்லை இல்லை இல்லை, இது இல்லை அது இல்லைன்னு சொல்லங்காட்டி நெகட்டிவ் இல்லைன்னு போட்டிருக்கணும். அடுத்த வர 4 குறள் பார்த்தீங்கன்னா அருள் இல்லாரோட டிராபேக் என்னென்ன, டிராபேக்ஸ் என்னென்னங்கிறத சொல்லியிருப்பாங்க. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். பொச்சாந்துன்னா மறந்துடுறது, அருள் நீங்கினா அருள்ல இல்லாத தன்மை, அருள் இல்லாத, அல்லவை அல்லவைன்னா என்னது? அறம் இல்லாத தன்மை, அதுதான் அல்லவை. ஸோ அருள் இல்லாதார்க்கு, ஸோ இது எப்படி படிக்கலாம்னா, அருள் நீங்கி அப்படின்னா அருள் இல்லாதார்க்கு, அல்லவைன்னா அறமல்லாத செயல்கள், அந்த நடந்து ஒழுகுவார்னா அதுபடி நடந்து இருக்கிறவங்களுக்கு எது என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தோம்னா, பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர். பொருள் நீங்கி, பொருள்னா இங்க எதை சொல்றாங்க? உறுதி பொருளாகிய அறத்தை தான் சொல்றாங்க. அந்த அறத்திலிருந்து நீங்கி அந்த வாழும் குறிக்கோளையே மறந்திருப்பாங்க அப்படின்னு. ஸோ அருளையும் இழந்து அறம் இல்லாததையும் செஞ்சு நடக்கிறவங்க கண்டிப்பா அவங்க அறவழியில இருக்கிற குறிக்கோளை மறந்திருப்பாங்க அப்படிங்கிறதான் இந்த 6வது குறள்ல சொல்றாங்க. அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி அங்கு. பொருள் இல்லாம இருந்தோம்னா இந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது போலயே அருள் இல்லைன்னா அந்த துறவரம், அந்த வீடு பேருங்கிற உலகம் கிடைக்காது. அதனால அருள் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துக்கு பொருள் முக்கியம். பொருள்னா குறள்ல அறமாகிய அற உறுதி பொருள்னு பார்த்தோம், அறமாகிய உறுதி பொருள். இங்கேயும் அறத்தையும் எடுத்துக்கலாம், இல்ல பொருட்செல்வத்தையும் எடுத்துக்கலாம், ரெண்டு எடுத்தாலும் மீனிங் வரும். அடுத்தது அடுத்த 8வது குறள் பார்த்தீங்கன்னா, பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் அற்றார் மற்று ஆதல் அரிது. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால். பூப்பர்னா என்னது? திரும்ப மீண்டு வந்துருவாங்க, மீண்டு செழிப்பா வந்துடுறது. ஸோ பொருளற்றார்னா பொருளை அற்றார்னா இழந்தவங்க. பொருளை இழந்தவங்க ஒரு காலத்துல மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அருளற்றார், அருளை இழந்தவங்க, அற்றார் மற்று ஆதல் அரிது. இழந்தது மற்ற ஆதல் அரிதுனா மீண்டு வருதல் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார்.
ஸோ பொருளை இழந்துட்டாக சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் அருளை இழந்துட்டோம்னா ரொம்ப பெறுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது, ரொம்ப அரிதுங்கிறது சொல்லி முடிக்கிறார் 8வது குறள். 9வது குறள்ல தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். ஸோ இதில் என்ன சொல்றாரு, அருளாதான்னா அருள் இல்லாதவன் செய்யும் அறம். ஸோ அருள் இல்லாதவங்க ஒரு அரசியலை செஞ்சாங்கன்னா அதை ஆராய்ந்து பார்த்தோம்னா அது எதுக்கு சமம்? தெருளாதான் அப்படின்னா தெளிவு இல்லாதவன், அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலை படிச்சுட்டு, ஒரு புக்கை படிச்சுட்டு அதுல ஒரு மெய்ப்பொருளை காண்பதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் டிராபேக்ஸ் அப்படிங்கிறாரு. ஒன்று அருள் நீங்கி தீயவையெல்லாம் செஞ்சோன்னா அவங்க அந்த குறிக்கோள், வாழ்க்கையோட குறிக்கோளையே அறச்செயலையே மறந்துட்டாங்கங்கிறாரு. அப்புறம் பொருள் இல்லைன்னா இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லைன்னா அவ்வுலகம் இல்லைங்கிறாரு. அடுத்தது பொருள் போச்சுன்னா கூட மீண்டு வந்துருவாங்க, ஆனா அருள் போச்சுன்னா அதை திரும்ப பெறது ரொம்ப அரிதுங்கிறாரு. அடுத்தது அருள் இல்லாம ஒரு அறச்செயல் செய்யறாங்க அப்படின்னோம்னா அது எதுக்கு ஒப்பு? தெளிவில்லாதவங்க ஒரு மெய்ப்பொருள்ல கண்டு அதை அறிஞ்சிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு. ஸோ அருள் ரொம்ப முக்கியங்கிறத சொல்றாரு. அதான் இதெல்லாம் தான் டிராபேக்ஸ் அப்படிங்கிறாரு. அதனால எல்லா உயிர்களிடத்தும் அன்பா இருக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த அன்பை எப்படி பெருக்கிறது, எப்படி இதை டெவலப் பண்றது அப்படின்னா 10வது குறள்ல சொல்லியிருக்காரு. வலியார் முன் தன்னை நினைக்க, வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லையா, பவர்ஃபுல்லான பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்மளை நினைக்கிறது. வலியார் முன் தன்னை அஞ்சி நிற்கும் நிலை இருக்கும் இல்லையா, அந்த நிலையை நினைச்சு பார்த்தீங்கன்னா தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஸோ தன்னை விட மெலிஞ்சவங்கள்ட்ட அந்த துன்ப செயலை செய்யறப்போ நம்ம இதை நினைச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா அதை செய்ய மாட்டோம். அததான் இதை சொல்றாரு. அருள் இல்லாதவங்க தான் தன்னை விட பவர் கம்மியா இருக்கவங்கள்ட்ட அந்த பவரை காமிப்பாங்க. அருள் இருக்கிறவங்க அந்த பண்ண மாட்டாங்க. இது ஜென்ரலா தெரிஞ்ச. ஆனா இவர் நார்மலா இருக்கிற நம்மளா ஃபர்ஸ்ட் துறவரத்துக்குள்ள என்ட்ராகிறோம் அப்படின்னா நம்ம வலியவர்கிட்ட எப்படி நடந்துக்குவோமோ அதே மாதிரி மெலியவர்கிட்டையும் அப்படிதான்ப்பா நடந்துக்கணும். அப்ப அருள் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிரும் அப்படின்ட்டாரு. இதுவே நம்ம நடுநிலைமை சாப்டர்ல ஒண்ணு பார்த்தோம். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறர் பொருளையும் தன் பொருளா பார்க்கறது. ஸோ அப்போதான் அந்த நடுநிலைமையோட இது இருக்கும், அவங்களோட பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆகும். அதே போலதான் அருள் அன்பு டெவலப் ஆகணும்னா வலியவர்கிட்ட எப்படி நடந்துக்குவோமோ அதே மாதிரி மெலியவர்கிட்டையும் நடந்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த அருள் டெவலப் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத 10வது குறள்ல சொல்றாரு. இதுதான் அருளுடைமை சாப்டர். நன்றி, வணக்கம்.